வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நிறைய பிரசங்கங்களை நாம் கேட்கின்றோம், பல வகையான பிரசங்கங்களையும் கேட்கின்றோம். குறிப்பாக 3 வகையான பிரசங்கங்கள் உண்டு. முதலாவது தலைப்பு பிரசங்கம். நாம் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய நடவடிக்கைகளை பற்றி, நாம் எதிலெல்லாம் வளர வேண்டுமோ அவைகளை குறித்து ஆலோசனைகள், இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தலைப்பு பிரசங்கம். இரண்டாவது தாலாட்டு பிரசங்கம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கவலைப்படாதே, கோயிலுக்கு வந்தா போதும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், ஆண்டவர் உன்னை எல்லா நிலைகளிலும் உயர்த்துவார், நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார் என்று சொல்லி தாஜா பண்ணுகின்ற, சந்தோஷப்படுத்துகின்ற, எப்பொழுதுமே உற்சாகமான வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகின்ற பிரசங்கம் தாலாட்டு பிரசங்கம். மூன்றாவது தட்டி கேட்கும் பிரசங்கம். உன் பாவத்தை சுட்டி காட்டி, உன் தவறுகளை சுட்டி காட்டி எச்சரித்து செய்யப்படுகின்ற பிரசங்கம். தவறுகளால், பாவம் செய்வதனால் வரக்கூடிய தேவ கோபாக்கினியை குறித்து சொல்லப்படுகின்ற பிரசங்கம். மனம் திரும்புதலின் அவசியத்தை குறித்து சொல்லப்படுகின்ற பிரசங்கம் தட்டி கேட்கின்ற பிரசங்கம். இந்த தட்டி கேட்கின்ற பிரசங்கத்தை கேட்கின்ற மக்கள் தவறுகளை சுட்டி காண்பிக்கின்ற பொழுது மனதிலே என்ன நினைப்பார்கள்? இன்னைக்கு அவன் கோயிலுக்கு வராமல் விட்டுட்டானே, இது அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆசீர்வாதம் பிரசங்கம் பண்ணா, அதாவது தாலாட்டு பிரசங்கம் பண்ணா, ஆண்டவர் எனக்காகத்தான் இதை பேசுகிறார் என்று சொல்லி நினைத்து கொள்ளுகின்றார்கள், எடுத்து கொள்ளுகின்றார்கள். ஆசீர்வாதம் பேசினால் நமக்கு, சுட்டி காண்பித்து பேசினால் மற்றவர்களுக்கு. அன்பானவர்களே, இந்த நிலை கண்டிப்பாக மாற வேண்டும். எல்லா சுட்டி காண்பிக்கின்ற பிரசங்கங்களும் எனக்குத்தான், எல்லா ஆசீர்வாத பிரசங்கங்களும் எனக்குத்தான், அடுத்தவனுக்கு அல்ல என்ற நினைப்பு நம்மளுக்குள்ளதாக வர வேண்டும். இதுதான் சரியான கிறிஸ்தவ அனுபவம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இறை செய்தியும் எனக்கானது. வேதத்தை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது நம்மை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளும் உண்டு, நம்மை எச்சரிக்கின்ற வார்த்தைகளும் உண்டு, நம்மை உணர்த்துகின்ற வார்த்தைகளும் உண்டு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், ஆலோசனை சொல்வேன் என்ற வார்த்தைகளும் உண்டு. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நடத்தினார், ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, உணர்த்தினார், கண்மணியைப் போல காத்தருளினார். உணர்த்தினார் தட்டி கேட்கின்ற காரியங்கள், காத்தருளினார் ஆசீர்வாதம், பாதுகாப்பு. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இனி ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது, பிரசங்கங்களை நீங்கள் கேட்கின்ற பொழுது, எல்லா இறை செய்தியும் எனக்குத்தான் என்ற உணர்வோடு நீங்கள் கேளுங்கள். அப்படி நீங்கள் கேட்டு உணர்ந்து அதன்படி நீங்கள் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.